வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ், எல்டிஎஸ் தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, நம்ம ஒரு போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தமிழ் தலைவாஸ் vs புனேரி பல்டன்ஸ். புனேரி பல்டன்ஸ் கூட ஃபர்ஸ்ட் லெக்ல க்ளோஸ் டு க்ளோஸ் ஒரு 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல நம்ம தோத்தோம். அது ஒரு ஃபைட் இருந்தது. என்னன்னா, அந்த லாஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து ஒரு புனேரி பல்டன்ஸ் ஃபேவரா போச்சு. அது டிராவ் ஆக வேண்டிய மேட்ச் வின்னர் நாம கண்டிப்பா வின் ஆகுற மேட்ச். கையில இருந்த மேட்சஸ்ல நம்ம க்ளோஸ் ஆன மேட்சஸ்ல விட்டுட்டு கடைசி கடைசி இதுல போய் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது இது என்டையர்லி ராங். நீங்க ஆரம்பத்துல பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் டெல்லி கூட வந்து ஒரு 10 to 12 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சோம். அதுக்கு அடுத்த மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸரா தோத்தோம். ஒரு மேட்ச் தோத்தோம். அதுக்கப்புறம் தெலுங்கு கூட சரி ஜெய்ப்பூர் கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் 2 மேட்ச் தோத்தோம். பாட்னா கூடயும் பேர் என்ன யூபி யூ மும்பா கூடயும் தோத்தோம். அதுக்கப்புறம் மேட்ச் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் தோத்தோம். அப்படிங்கிற ஒரு இந்த க்ளோஸான மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்ச். உதாரணத்துக்கு ஜேபிபி கூட, குஜராத் ஜெயின்ஸ் கூட, பேர் என்ன இன்னும் 2-3 டீம் கூட நம்ம வந்து க்ளோஸரா போய் தோத்தோம். அந்த மேட்சஸ்ல ஜெயிச்சிருந்தா இந்த கடைசி 3 மேட்ச், இந்த கடைசி 4 மேட்ச்ங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத இது ப்ரெஷர் இருக்காது. சரி, நேத்த மேட்சோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா, நல்லா இருந்த டீம் ஏன் இப்படி விளையாடுறாங்க? இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ பெரிய டிஃபீட் வாங்கினது கிடையாது. இவ்வளோ பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தோத்தது கிடையாது. நம்ம தோத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பாயிண்டோ இல்லை ஒரு 15 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தோத்துருக்கோம். அது வேற விஷயம். ஆனா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம ரைடர் அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாருமே அந்த பாயிண்ட் எடுக்கிற இன்டென்ட்டே இல்லை. அந்த பாயிண்ட் வந்ததுக்கான முழுக்க காரணம் டிஃபென்ஸ் டீம். அந்த டிஃபென்ஸ் உருப்படியா விளையாண்டாங்களான்னு பார்த்தா உருப்படியா விளையாடல. புனேரி பல்டன்ஸ்ட பாத்தீங்கன்னா நம்ம உள்ள டீப்பா போய் ஆடும்போது 2 கார்னர், ஒரு பக்கம் சியானே ஷாதுலு, இன்னொரு பக்கம் வந்து கௌரவ் கத்ரி. இவங்க 2 பேரும் வந்து சாலிட் ஆங்கிள் லாக் ஹோல்டர். நீங்க அவங்கள்ட்ட உள்ள போய் ஆடினீங்கன்னா கண்டிப்பா மாட்டீங்க, டேக்கிள் ஆயிருவீங்க. அவங்க காலை பிடிச்சாங்கன்னா அடுத்தது வந்து அபினேஷ் நட்ராஜனும் சங்கேத் சாவத்தும் வந்து உங்களை ஈஸியா வந்து டேஷ் பண்ணிடுவாங்க. டேஷ் பண்ணி வெளியே தள்ளிடுவாங்க. இல்லை நீங்க மாட்டிக்குவீங்க. அப்ப என்ன பண்ணுனா, நீங்க போனஸ் எடுக்க டீப்பா போக தேவையில்ல. அவங்களோட மைனஸ் என்னன்னா அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் டேக்கிள் நீங்க பிளஸ் வைக்கணும். அப்படிதான் விளையாண்டுருக்கணும். ஆனா நம்ம தவறிட்டோம். சரி, அவங்களோட ஸ்டார்டிங் 7 என்டையர்லி மேட்ச் ஃபுல்லாமே அந்த பெஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்தா இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஸ்லாம், பினேஷ், சங்கேத் சாவத், பங்கஜ், மோனு கோயத், பங்கஜ் விளையாடினா ஆகாஷ் இந்தியா விளையாடுவாரு. இல்லைன்னா இன்னொருத்தர் இருந்தார், அவர் பேரு நான் கடைசிக்குள்ள சொல்றேன். அவர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுப்பாரு. அப்புறம் மோனு கோயத், அதுக்கு அடுத்தது கௌரவ் கத்ரி, ஷாதுலு, சியானே ஷாதுலு அவங்க விளையாடுவாங்க. நம்மளோடது பாத்தீங்கன்னா ஒரு 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 இதே இல்ல. அப்படின்னா ஒரு மேட்ச்ல அந்த பர்ஃபெக்ட் 7ங்கிறது பாத்தீங்கன்னா மேட்ச் மாறிக்கிட்டே இருக்கு. சரி, சாகருக்கு இன்ஜுரி, சாகில் கேப்டன்ஷிப் எடுக்கிறாரு. சாகில் ஒழுங்கா விளையாடுறான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கேப்டன் இதுல வந்து அஜிங்கியா பார். லாஸ்ட் 3 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா அஜிங்கியா பாரோட ரோல் அங்க 0. டேக்கிளும் பண்ண மாட்டேங்கிறாரு. டுவா ரைட்ல போய் மாட்டிக்கிறாரு. சரி, அதுக்கு அடுத்த பிளேயர் நீங்க யாரும் க்ரூம் பண்ணீங்க? நரேந்தரை நீங்க ஒரு மெயின் ரைடரா போட்டீங்க. அஜிங்கியா பார் சப்போர்ட்டிங் ரைடரு. அதுக்கு அடுத்த தேர்ட் ரைடர் யாரு? எல்லா டீமும் ஒரு ஹண்ட் பண்றாங்க. என்னன்னா தேர்ட் ரைடர் டச் பாயிண்டோ இல்ல போனஸோ. நீங்க உதாரணத்துக்கு குஜராத் பாத்தீங்கன்னா ஒன்னு அவரோட மெயின் ரைடர் பாத்தீங்கன்னா ராகேஷ், அவர் விளையாடலன்னா ரோஹித் குலியா. ஒன்னு அவர் ரைட் பாயிண்ட்ல எடுக்கலாம், டேக்கிள்யாவது இனிஷியேட் பண்றாரு. சரி, அவரு விடுங்க. அவரு விட்டா அடுத்தது பாத்தீங்கன்னா சோனு வச்சிருக்கிறாங்க. சோனு பாத்தீங்கன்னா சூப்பர் சபா உள்ள வந்து பாயிண்ட் எடுத்தார். சரி, அவர் விளையாடுனா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிரதீப் தையா. அவரு ஒரு பேக்கப்க்கு நிறைய பேக்கப் வச்சிருக்காங்க எல்லா டீமும். ஏன் தமிழ் தலைவாசால முடியல? நீங்க தமிழ் பிளேயர்ஸ்க்கு சான்சஸ் கொடுத்தீங்கனாலும் நீங்க அந்த குரூஷியலான ஒரு மேட்ச் வந்து
லாஸ் லாஸ் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க. ஹை பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கும்போது ப்ரெஷர் சுச்சுவேஷன் கொண்டு போய் தள்ளக்கூடாது. எத்தனையோ மேட்சஸ் நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்களா யங்ஸ்டர்ஸ், அதை பிகினிங்ல இருந்தே நீங்க கொடுத்து அவங்களுக்கு க்ரூம் பண்ணிருக்கணும். ஒரு தெலுங்கு டைட்டன்ஸ் கூட கொடுத்து பார்த்துருக்கலாம், இல்ல பெங்களூர் புல்ஸ் கூட கொடுத்து யூபிஎஸ் கூட கொடுத்து பார்த்துருக்கலாம். அந்த டீம்ல கொஞ்சம் கொஞ்சம் வீக்கா இருந்தது, என்டையர்லி வீக் கிடையாது, அவங்களும் நல்லா விளையாண்டாங்க. நான் அவங்க ஆப்பனண்ட் வந்து குறைய சொல்ல மாட்டேன், எல்லாமே குட் டீம். ஆனா நீங்க பிளேயர்ஸை வந்து கரெக்டா யூஸ் பண்ண தெரியல அஸ்வின்குமார், கோச் அஸ்வின்குமாருக்கு. சரி, நம்ம இப்ப இந்த இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நரேந்தர் பாயிண்டே எடுக்கல, அதனால அவர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. நம்ம சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எங்க வந்துன்னா டேக்கிள்ல தான் வந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட இவர் பேர் என்ன, டிஃபென்ஸ் மூலியமா தான் வந்தது பாயிண்ட்ஸே. டோட்டலி பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் 7 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பாயிண்டே எடுத்தோம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட் இதுல நம்ம இது பண்ணோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன்ல, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல சாரி நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட ஸ்டார்டிங் சாங் பாத்தீங்கன்னா நரேந்தர், ரோஹித், ரோனக்கு, ஆஷிஷ், அஜிங்கியா பவர், கபூத்தராங்கி, சாஹில், பஸ்தமி. முகமது ரஸா கபூத்தராங்கி வந்து லெஃப்ட் கார்னர்ல விளையாடுறவர். அவரை ஏன் வந்து இவருக்கு சப்போர்ட்டிவா, சாஹிலுக்கு சப்போர்ட்டிவா நீங்க கொண்டு வரீங்க? சாஹில் ஒரு மேட்ச் விளையாடுறாரு, லாஸ்ட் 2-3 மேட்சஸ் பாத்தீங்கன்னா சாஹில் ஒழுங்கா பண்ணல. அட்வான்ஸ் போய் மாட்டிக்கிட்டு அவுட் ஆகுறதுனாலதான் கபூத்தராங்கிக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க. அதை ஒரு பர்ஃபெக்டா விளையாடுத்து கொடுங்க. நீங்க சாஹிலையும் வந்து சப்ஸ்டியூட் பெஞ்ச்ல உட்கார வைங்க. கபூத்தராங்கி ஒழுங்கா விளையாடலீங்கன்னா நீங்க அவரை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இங்க 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல போட்டீங்கன்னா 2 பேர்த்துக்குமே நீ பிடிக்கிறியா நான் பிடிக்கிறேங்கிற கிளாஷஸ் வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமீர் பஸ்தமி வந்து சாகருக்கு ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்தீங்க, ஏன்னா சாகர் இன்ஜுரியில இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக. நிறைய பிளேயர்ஸ் இன்ஜுரின்னு சொல்றீங்க, நான் இன்ஜுரிங்கிற கன்சர்ன் பாத்தீங்கன்னா சாகருக்கு மட்டும் தான் தெரியுதோ தவிர்த்து மீதி யாருக்குமே தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம வந்து ரைடிங்ல சுத்தமா இந்த 3 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா என்டையர்லி நரேந்திரா இருந்தாலும் சரி, அஜிங்கிய பவர், விஷால், ஜத்தீன், நித்தின், ஹிமான்ஷு நர்வால், ஹிமான்ஷு யாதவ், ஹிமான்ஷு சிங், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நரேந்தர் ஒரு மேட்ச் 10 எடுக்கிறாரு, ஒரு மேட்ச் 8 எடுக்கிறாரு அவரு அப்பார்ட். இதுக்கப்புறம் இருக்கிற ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 to 4 மேட்சஸ் பாத்தீங்கன்னா என்டையர்லி யார்ட்டையுமே அந்த குவாலிட்டி இல்லை. நீங்க உள்ள போறீங்க, மாட்டுறீங்க, அவுட் ஆகுறீங்க, டூ ஆர் டை சுச்சுவேஷன் கொண்டு வரீங்க, அப்புறம் பிளேயர் ரைடரை வந்து உள்ள கொண்டு வரீங்க. இந்த இது வந்து என்னைக்குமே ஒத்து வராது. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரா விளையாண்டோம். எப்பயுமே இல்லாத அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் 10 மினிட்ஸ்ல வந்து தமிழ் தலைவர் 6, பொன்னேரி பட்டன்ஸ் 15. எங்க லீடு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க 9 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல லீடு எடுத்தாங்க அந்த 10 நிமிஷத்துலயே. அவங்க ரைடிங் அதான் உள்ள ரைடு வரவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் போடுறது இல்ல. அஸ்லாம் வந்து எம்டி போட்டாலும் மோனோகோயத்து, பங்கஜ் அவங்க 2 பேரும் 2 பாயிண்ட்ஸோ 3 பாயிண்ட்ஸோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க டேக்கிள்ல பாத்தீங்கன்னா சியானேவும், கௌரவ் கத்ரி, அபினேஷ் நட்ராஜன், சங்கேத் சாவத் இவங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இதுல அவங்க பர்ஃபெக்டா செஞ்சாங்க. நம்ம வந்து ஒரு பிளே ஆஃப் ஹர்ஜில் இருக்கும்போது, ஒரு பிளே ஆஃப் ரேஸில் இருக்கும்போது நாம் அந்த மாதிரி விளையாடணும், பிளேயர்ஸ் அந்த மாதிரி உள்ள கொண்டு வரணும், ஒரு 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 பிளேயிங் ஸ்டைல் அதுல காட்டணும், ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் காட்டணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் வெறும் 10 பாயிண்ட்ஸ் தான் அப்படியே லீட் எடுத்து செகண்ட் புனேரி பல்டன்ஸ் பாத்தீங்கன்னா 28 பாயிண்ட்ல போயிட்டாங்க. 28 அதுல பாத்தீங்கன்னா 18 பாயிண்ட் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் 10 மினிட்ஸ் 9 பாயிண்ட்ஸ், அடுத்தது 9 பாயிண்ட்ஸ், டோட்டலா 18 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல அவங்க லீட் எடுத்துட்டாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா 2 ஆல் அவுட் அவங்க நம்மளே பண்ணாங்க, 2 ஆல் அவுட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. சரி, கோச் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நிறைய சப்ஸ்டியூட் பண்ணார், அது செகண்டரி விஷயம். ரைடர் கொண்டு வந்தாரு, ஹிமான்ஷு நர்வால் வந்து பாத்தீங்கன்னா கையை வீசி ஆடணும். அப்பதான் ஒரு ரைடருக்குரிய இது. சும்மா உள்ள போய் சும்மா உடம்பு மூவ்மெண்ட்டை காட்டிட்டு கடைசி அந்த 10 மினிட்ஸ்ல வந்து போய் நான் பாயிண்ட் சீக்கிரமா எடுத்துருவது ஒரு யூஸும் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி விளையாடணும்.
ஒரு 10 நிமிஷம் நீங்க டிலே பண்ணீங்கனாலும் மேட்ச் கை விட்டு போயிட்டே இருக்கும். நாம லீட்ல இருந்தோம், லீட்ல தக்க வைக்கணும். பாத்தீங்கன்னா ஜத்தினை உள்ள கொண்டு வந்தாரு, ஒரு யூஸும் கிடையாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விஷால உள்ள முன்னே வச்சிருந்தா விஷால சப்ஸ்டியூட் பண்ணாரு. அபிஷேக் உள்ள கொண்டு வந்தாரு. ஹிமான்ஷி நர்வால யூஸ் பண்ணி பார்த்தாரு. ஸ்டார்டிங்லயே எந்த பிரயோஜனம் இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அஜிங்கியா பவர் சப்ஸ்டியூட் பண்ணாரு, சாகில சப்ஸ்டியூட் பண்ணாரு. பிளேயர் மாத்திக்கிட்டே இருந்தாரு கோச். அந்த இடத்துல பிளேயர் மேல நான் குறைய சொல்ல மாட்டேன். எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு கேம் இது தெரியும். கோச் வந்து கரெக்டான டைம்ல ஒரு யூஸ் பண்ணல தான் இந்த மேட்ச் ஹை டிஃபீட்டுக்கான காரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல வெறும் நம்ம 5 பாயிண்ட் 15 பாயிண்ட் நம்ம இருந்தோம். அவங்க 45 போயிட்டாங்க. என்டையர்லி டோட்டலா கொலாப்ஸ் பண்ணி நம்மளையே தள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா தேர்ட் ஆல் அவுட்டும் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் சொல்லி முடிச்சிட்டாங்க நம்மளையே. அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு அடுத்து அந்த செகண்ட் ஆஃப் 10 நிமிஷம் கழிச்சு பிளேயர் எல்லாத்தையுமே நடுவில் சங்கேத் சவுத், அபினேஷ், இன்னும் நிறைய பிளேயர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்ணி யங் பிளேயர்ஸ்க்கு சான்சஸ் கொடுத்தாங்க. யங் பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க பிளேயர்ஸை உள்ள கோச் மாத்தி உள்ள கொண்டு வந்த புனேரி பல்டன்ஸ் கோச் வர எல்லாருமே பாயிண்ட்ஸ், டேக்கிள் பாயிண்ட்ஸ், ரைட் பாயிண்ட்ஸ், டேக்கிள் பாயிண்ட்ஸ், ரைட் பாயிண்ட்ஸ், எல்லாருமே பாயிண்ட்ஸ். அவங்க டீம் யுனைட்டடா விளையாண்டாங்க. நம்ம இதுல வந்து ஒருத்தர் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 இது பாத்தீங்கன்னா க்ளோசர் பங்கச்சை வந்து டேக்கிள் பண்ணி பிடிக்கிறாங்க. யாரும் வந்து பிடிக்க வரல, அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. ஒரு கேப்டன் உள்ள மேட்ல இருக்க ஒரு என்ன வேலை, ஒரு அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க, ஆப்போனன்ட் எப்படி விளையாடுறாங்க, அந்த இதுக்கு ஈக்குவல் கொடுத்து விளையாடணும். இது நம்மளுக்கு வந்து பிளே ஆஃப் மேட்ச் அது மாதிரி விளையாடல. அவர் இனிஷியலாவது சொல்லிட்டாரு, நாங்க பிளே ஆஃப்ல இருந்து வெளியே வந்துட்டோம், அதனால நம்ம இது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கிடையாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு கோச் கார்னர்ல இல்ல அந்த என்ன சொல்ற பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. நீங்க அப்படின்னா நீங்க சரி நியூ பிளேயர்ஸ்க்கு சான்சஸ் கொடுக்குறீங்க. அந்த நியூ பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த குரூஷியலான டைம்ல கொண்டு வந்து சான்சஸ் கொடுக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல தமிழ் தலைவாஸ் 15, புனேரி பல்டன்ஸ் 45 என்டையர்லி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜத்தின் திருப்பியும் நம்ம ரைடர்ஸால முடியலைங்க. ஏன்னா அவங்களோட சாலிட் டிஃபென்ஸ் வந்து நம்ம ரைடர்ஸால முடியல. ஃபர்ஸ்ட் லெக்ல எப்படி விளையாண்டோமோ அந்த செகண்ட் லெக்ல தவறிட்டோம். காரணம்னா டீம்ல ஒரு கோஆர்டினேஷன் இல்ல. கோச்சுக்கு ஒரு டீமை மாத்துறாங்கன்னா ஒரு பிளேயிங் ஸ்டைல் கொண்டு வரல. நம்ம சிஎஃப்சி மாதிரி சென்னை எஃப்சி மாதிரி சும்மா நாங்க இங்க போறோம், அங்க என்ன இது ஒரு பிளேயருக்கு அந்த ரூம் அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிளேயர்ஸ்க்கு பர்த்டே விஷஸ் பண்றது, ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அதெல்லாம் நான் குறைய சொல்லிங்க. பட் அடுத்த இது என்ன, அடுத்த மேட்சஸ்க்கு நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணி வரீங்க அதை பார்க்கணும். நீங்க சும்மா வந்து நாங்க இங்க இருந்து கொல்கத்தா போறோம், கொல்கத்தால போய் காஃபி சாப்பிட்டோம், கொல்கத்தால பஜ்ஜி சாப்பிட்டோம், கொல்கத்தால ஒருத்தர்கிட்ட இன்னும் போட்டோ எடுத்தோம், அது இல்ல. அது வந்து கேம்ஸ்க்கு அப்புறம் பிஹைண்ட்ல இருக்கிறது. அது வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு இது எப்படி சொல்றது, எல்லாம் 2 to 3 month வந்து அவங்க வந்து ஒரு ப்ரெஷர்ல இருக்கிறாங்க, அதை ரிலாக்ஸ் பண்றது. ஆனா கேம்னு வந்துட்டா கேம் கான்சென்ட்ரேஷன் நம்மளுக்கு அது இருக்கணும். கோச் கேம் பிளானிங் கொண்டு வரணும். நம்மளுக்கு என்னன்னா ஒரு மெயின் ரைடர், சொல்ல போனா மெயின் ரைடர் நரேந்தருக்கு சப்போர்ட்டிவா எந்த ரைடருமே கிடையாது. நம்ம தோக்குற மேட்சஸ்லாம் பாத்தீங்கன்னா ரைடிங்ல பாயிண்ட் எடுக்காத காரணம் தான், போனஸும் எடுக்கல, டச் பாயிண்ட் எடுக்காத காரணம் தான். நரேந்திரட்ட கோச்சும் சொல்றாரு, நீ ஏன் உள்ள போய் ஆடுற, அட்வான்ஸ் டேக்கிளுக்கு அவங்களே வருவாங்க, பாயிண்ட் எடுன்னா நரேந்திர உள்ள போற மாட்டுறேன். அதனால என்டையர்லி ஒரு பாயிண்ட் தான். போன ரைடு ஃபுல்லா ஃபெயில் ரைடு. சரி, இப்ப செகண்ட் ஆஃப் எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம கடைசி 4th ஆல் அவுட்டும் ஆனோம். அதனால பாத்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் 29 பாயிண்ட்ஸ், புனேரி பல்டன்ஸ் 56 பாயிண்ட். டோட்டலி புனேரி பல்டன்ஸ் won by 27 பாயிண்ட் டிஃபரன்ஸ். இந்த PKL 10 சீசன்ல ஹையஸ்ட் டிஃபீட் வந்து நம்ம இந்த மேட்ச் தான். இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேம் வந்து கோச் அஸ்வின் குமார். அவரோட கேம் ஸ்டைல் இந்த மேட்ச்ல ரொம்ப ஒஸ்டா இருந்தது. இது நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, கோச்னால என்ன பண்ண முடியும், மேன்குள்ள இருக்க பிளேயர்ஸ்னால தான் பண்ண முடியும்னு. சரி, கோச் வந்து எதுவும் பண்ண முடியல.
நடுவில் டைம் எடுத்து நிறைய கோச்சஸ் சொல்றாங்கல்ல, அட்வான்ஸ் டேக்கிள் போவாதீங்க, பிளேயர்ஸை வந்து உள்ள வர விட்டு பிடிங்கன்னு போய் பேசணும். ரொம்ப கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அவர் விட்டுறாரு, அதுக்கப்புறம் போய் போய் நின்று பேசுறாரு, அதுக்கப்புறம் பிளேயர்ஸை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாரு அங்கேயே. கடைசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சே போல மனுஷன் வந்து விட்டுட்டாரு அப்படியே. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இந்த சீசன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நாம லாஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 8th பிளேஸோ 7th பிளேஸ்லயோ இருந்தோம். இந்த இது வந்து 9th பிளேஸ் வந்துட்டோம். டோட்டல் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் 20 மேட்ச் விளையாண்டுருக்கோம். 8 வின்னு 12 லாஸ். ட்ரா பண்ணீங்கன்னா ஒரு ட்ரா நம்ம இந்த சீசன்ல எடுக்கல. சொல்லப்போனா நிறைய போன சீசன்ல நிறைய ட்ராஸ் பண்ணோம். இந்த சீசன் ட்ராஸ்க்கான வேலை எல்லாம் போயிருச்சு. பாயிண்ட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா +47ல இருந்தோம், படிப்படியாக குறைஞ்சு -3க்கு வந்துட்டோம். டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 45 பாயிண்ட்ஸ். இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு டெல்லி கூட. டெல்லி பாருங்க, போன வருஷம் நம்ம பவன்குமார் இல்லாத போது நம்ம எப்படி விளையாண்டோமோ அதே மாதிரி இந்த வருஷம் நவீன் இல்லாத போது பேர் என்ன அவங்களோட ஸ்டார் பிளேயர் டெல்லி மெயின் பிளேயர் அவர்கிட்ட கேப்டன்ஷிப் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் சூப்பரா கைட் பண்ணி எடுத்துட்டு போறாருங்க. அது டீமுங்க, அது கோச் வந்து பாருங்க எப்படி சொல்லி கொடுக்குறாரு. ஒரு பிளேயர் இந்த இடத்துல இல்லாத போது டீம் ஒரு யுனைட்டியா விளையாடுதுங்க. நீங்க கோர் ரீடைன் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அந்த கோர் ரீடைன் பண்ணி வச்சதுனால என்ன பிரயோஜனம்? இனி வர 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஜெயிக்க முடியலனாலும், ஜெயிப்பீங்கன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, பட் ஜெயிக்க முடியலனாலும் பாயிண்ட் அதிக டிஃபரன்ஸ்ல தோக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து கபடிக்குன்னு பேர் போன மாநிலம் தமிழ்நாடு, அதை வந்து நம்ம காப்பாற்றணும். அட்லீஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தோத்தோம், ஒரு ஃபைட் கொடுத்தோம், முடியல அப்படிங்கிற ஒரு இது நம்ம சொல்லலாம். பட் என்டையர்லி ஒரு 27 பாயிண்ட் 25 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தோக்குறதுங்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம். சம்மரி பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டோட்டல் வந்து 29 பாயிண்ட் எடுத்திருந்தோம். அதுல ரைடிங் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசி அந்த செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷமும் கடைசி 10 நிமிஷம் மட்டும்தான் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்தது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல தான் வந்தது அந்த ரைடிங் பாயிண்ட். டேக்கிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10. அதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முகமது ரசாவும் அமீர் பஸ்தமியும் தான் எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா புது பிளேயர்ஸ்னால அந்த அளவுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, அதனால எதுவும் சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் அவுட் ஆஃப் பவுன்ஸ் மேட்லேருந்து, அதனால நம்மளுக்கு 4 பாயிண்ட் கிடைச்சிது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட். அந்த 4 பாயிண்ட் கிடைச்சனால 29 பாயிண்ட். டோட்டலாக நம்ம இந்த மேட்ச் வந்து 27 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தோத்தோம். இது ஒஸ்ட் சுச்சுவேஷனுங்க. இந்த பிகேஎல் இதில் வந்து தமிழ் தலைவாஸ் வந்து போன வருஷம் இருந்த இன்டென்ட் இந்த வருஷம் கிடையாது. ஏன்னா நரேந்தர் எப்படி ரைட் பண்ணுவாரு, அஜிங்கியா பவரை எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட எல்லா டீமுக்கும் தெரியும் அவங்க எப்படி விளையாடுறாங்கிறது. நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு புது பிளேயர் இது பண்ணிருக்கணும். தமிழ் பிளேயர்ஸ்க்கு வந்து குரூஷியலான டைம் கொடுக்கறதுக்கு பதிலாக முன்னாடியே ஒரு டீம் கூட எந்த டீம் கொஞ்சம் டவுன்ல இருக்கும் அந்த டீம் கூட வந்து ஃபுல்லா கொடுத்து அவங்கள இன்டென்ட்டை வாங்கியிருக்கணும். சும்மா ஒரு குரூஷியல் டைம் புனேரி பல்டன்ஸ்டையோ இல்லை பெங்கால் வாரியர்ஸ்டையோ இல்லை குஜராத் சூப்பர் ஜெயின்ஸ் கூடயோ கொடுத்து உங்களோட என்டையர்லி உங்களோட இது பிரேக் பண்றோம் நாமளே. சரிங்க, இதுக்கு மேல நான் பேச விரும்பல. ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம வந்து தமிழ் தலைவாஸ் வேற இது கிடையாது. நம்ம எத்தனையோ அடிகள் வாங்கிட்டோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசும் அடி வாங்கியிருக்குது, சென்னை சூப்பர் கிங்ஸும் அடி வாங்கியிருக்குது. அதனால நம்ம மைண்ட் செட் வந்து எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடணும். ஏன்னா இனிமேட்டு இருக்க 2 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதுக்குரிய இது மாதிரி இன்டென்ட் கொடுத்து விளையாடணும். பிளேயர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்லி, கடைசி மேட்ச் வந்து பெங்கால் கூட. அடுத்த வருஷத்துக்கான பிளேயர்ஸ் இந்த வருஷமே இந்த சீசன்லயே பார்த்து, ஏன்னா இனி வேற மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்து புது பிளேயர்ஸை இறக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ணிக்கணும். இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கணும். நல்ல பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ரீடைன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கோர் இருக்கணும் என்னைக்குமே. நல்ல பிளேயர்ஸை விட்டுறக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ரீடைன் பண்ணுங்க. எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். உங்க ஆதரவுக்கு நன்றி. நிறைய பேர் 1000க்கு மேல வியூஸ் வந்திருக்குது. அதனால நான் இன்னமும் கேட்குறேன், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.
வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் பட்டன் இது பண்ணுங்க, உடனுக்குடன் வீடியோ வரும். கொஞ்சம் லேட்டா வரும், ஏன்னா எனக்கும் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது, உடனே போட முடியாது. அதனால நான் போடுறேன். நான் இனி வர மேட்சஸ்க்கு வந்து அவங்களோட வீக்னஸ் என்னங்கிறது மட்டுமே போடுறேன். என்ன ஸ்ட்ரென்த்துங்கிறது உங்களுக்கு தெரியும், டெல்லியோட ஸ்ட்ரென்த் என்ன இது, அவங்களோட வீக் ஜோன் என்னென்னங்கிறத நான் பர்டிகுலர் ஒவ்வொரு பிளேயர் பத்தி நான் சொல்றேன். அதே மாதிரி பெங்கால்தும் சொல்றேன். இனி 2 மேட்சஸ் இதுவும். நீங்களும் உங்களோட சப்போர்ட் வந்து லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்க்கு. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. திருப்பி திருப்பி சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூஸ் அதிகமாக வருது, பட் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் தேங்க்யூ, பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்க, திருப்பி சொல்கிறேன், லைக், கமெண்ட், ஷேர். கமெண்ட் வந்து நான் ஏதோ கருத்துக்கள் தவறா இல்லை தப்பா ஏதோ பேசியிருந்தேன்னா, யார் மனதோ புண்படுத்துற மாதிரி பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.